ஒரு நிமிஷம் கேளுங்க. அந்த குடல், ஆசனவாய், அதாவது மலம் கழிக்கிறது, இதெல்லாமே நிகழ்வு சரியா தினமும் இருந்தால்தான் உடல் ஆரோக்கியம் இருக்கும். அப்போ இதை நம்ம அந்த குடலை சரியா வச்சுக்கணும்னா என்ன மாதிரியான உணவு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் டயட்டீஷியன்ட்ட கன்சல்ட் பண்ணி அந்த உணவு வகைகளை நான் எடுக்க ஆரம்பித்தேன். குடல் நல்லாவே இருக்கு. அதை உங்கள்ட்ட பகிர்ந்துக்கலாம் தான் இந்த பதிவு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல், KRUPAVIBES. முதல்ல காளான்கள், மஷ்ரூம் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து உடலுக்கு நல்லது, குடலுக்குமே ரொம்ப நல்லது, புரோட்டீன் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டயட்டீஷியன்ஸ் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவதாக நீங்கள் சாப்பிட வேண்டியது பாதாம் பருப்பு. அது வந்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. 10 பீஸ் ஒரு நாளைக்கு போதும். ஊற வச்சுட்டு அடுத்த நாள் தோலை உரிச்சிட்டு அதை நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு டயட்டீஷியன் சஜஸ்ட் பண்ணுறாங்க. மூணாவது முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பில் நிறைய நமக்கு குடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குற அந்த சக்தி இருக்குது, அதனால் அதை எடுத்துக்குங்க அப்படின்ட்டு. மஷ்ரூம் பார்த்தோம், பாதாம் பார்த்தோம், முந்திரி பருப்பு பார்த்தோம். நாலாவது சக்கரவள்ளி கிழங்கு. நான் எப்படி சாப்பிட்றேன்னா, அதை தோலை உரிச்சிட்டு 4 பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை வெந்நீரில் வச்சு நல்லா பாயில் பண்ண விட்டு, பாயில் பண்ணதுக்கப்புறமா அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். அதை காலையில் எடுத்து சாப்பிட்டு அந்த வெந்நீரை குடிச்சிடுறது. இது காலையில் முதல் உணவாக நான் எடுத்துக்கிறேன். முடிஞ்சதான் நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். 5வது உணவு சிறுதானியங்கள். சிறுதானியங்கள் உடலுக்கு ரொம்ப நல்லது. அது வந்து நிறைய ஃபைபர் இருக்குது, அதை சாப்பிட சொன்னாங்க. 6வது பயிறு வகைகள், லென்டில்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, முளைக்கட்டின பயிர்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுவுமே சில பேருக்கு வந்து அது வயத்தில் வந்து கேஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்படியா இருந்ததுன்னா அந்த சுண்டல் மாதிரி கூட நீங்கள் பண்ணி சாப்பிடலாம். அதில் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது, அது உடலுக்கு ரொம்ப நல்லது. 7வது பெரிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி. அதில் ஏதாவது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பீஸ் 2 பீஸ் எடுத்து நீங்கள் சாப்பிட்றது நல்லது. 8வது பார்லி தண்ணி உடல் இளைக்கிறதுக்கும் ரொம்ப உதவும், குடலுக்குமே ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் அது முயற்சி செஞ்சு பார்க்கலாம். அது உங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு குடலுக்காகவும் உபயோகமாக இருக்கும். 8வது நீங்கள் சாப்பிட வேண்டிய ஒரு ஐட்டம் வந்து அந்த பீட்ரூட்னு சொல்கிறோம் இல்லையா, அதையுமே நீங்கள் நல்லா கட் பண்ணிவிட்டு அது லேசாக வெந்நீரில் வச்சுட்டு அதையுமே நீங்கள் டெய்லி எடுத்துக்கிற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி க்ரீன் லீஃப் சொல்கிறோம் இல்லையா, பச்சை காய்கறிகள், பச்சை இலை கீரை வகைகள், இதுவுமே ரொம்ப நல்லது. இதெல்லாம் நீங்கள் முயற்சி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் உங்கள் உடலுக்கு எது சூட் ஆகுதுங்கிறதையும் பார்த்துட்டு அலர்ஜி எதுவுமே இல்லைன்னா அந்த உணவை எடுத்துக்கிட்டு உங்கள் குடலையும் பாதுகாத்துக்குங்க, உங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.